வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா எசன்ஸ் எப்படி வீட்டில் தயாரிக்கலாம் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு செலவே இல்லைங்க. ஒரு ₹2 காஃபி தூள் இருந்தாலே போதுங்க, சூப்பராக செஞ்சிடலாம் இதை. இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நான் ₹2 எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, சன்ரைஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரூ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ₹2 இந்த காஃபி பவுடரை வந்து நான் இந்த பவுலில் போட்டுக்கிட்டேன். இதை ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிவிட்டேன். ₹2 தாங்க ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்ட பிறகு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பவுடர் சுகராக இருந்தால் சீக்கிரமாகவே கரைஞ்சிடும். இப்போ இதை கரையணும் இல்லைங்களா, அதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அந்த சர்க்கரை எல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த காஃபி பவுடரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கரைச்சிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை கரையிறது நல்லாவே தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி எசன்ஸை வந்து வீட்லேயே கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, எப்பயாவது கேக் செய்யும் போதோ இல்லை பிஸ்கெட் செய்யும் போதோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லாத பட்சத்தில் இந்த எசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும். இது இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை இன்னும் கொஞ்சம் கரைய வேண்டியதாக இருக்குது. அதனால் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்டுன்னு ஈவினிங்கில் ஏதாவது ஒரு சிம்பிளாக கேக் செய்யணும் அப்படின்னிங்கன்னா இதை ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ப சோடா இருக்கு இல்லைங்களா, அதை தாங்க ஆட் பண்ணுறேன். ஸோ இதை போட்ட உடனேவே பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக நிற்க ஆரம்பிக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அப்புறம் நுர மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ண தான் அது வந்து மறுபடியும் லிக்விட் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சூப்பராக ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சு. இதை நீங்கள் பிஸ்கெட்ஸில் போட்டு செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக வரும். அதுக்கப்புறம் பேன் கேக் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கு கூட இந்த எசன்ஸை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3-4 ஹவர்ஸ் மூடி வச்சிட்டிங்கனாலே அந்த நுர மாதிரி கட்டினது எல்லாமே அடங்கும். ஸோ நான் உங்களுக்கு உடனேவே காமிக்கிறேன் ஒரு 1 ஹவர் கழித்து. ஸோ இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. சர்க்கரை, இந்த பேக்கிங் சோடா எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஸோ இது எல்லாமே நல்லா ஆன பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடியே வந்து எசன்ஸ் பாட்டில் இருந்தது, இது ஃபுல்லாகவே காலியானதுனால இதுலேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுலேயே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் காலியான பாட்டிலில் கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நுரை எல்லாமே நீங்கள் அடுத்த நாள் பார்க்கும்போது ஃபுல்லாகவே அடங்கிட்டு இருக்கும். இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாகவே ஆகிற அளவுக்கு தான் நான் இந்த ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இதனோட சேர்த்துடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் 2 ஸ்பூனுக்கு அப்புறம் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இவ்வளோ வந்துடும். பாருங்கள், எசன்ஸ் சூப்பராக தயாராகியாச்சு. நான் உங்களுக்கு வந்து அந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிகிட்டே காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே வந்து நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் மாதிரியே தாங்க இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கேக்குக்கோ இல்லை பிஸ்கெட்ஸ்க்கு இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வெண்ணிலா எசன்ஸ் இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் இதை ஆல்ட்ராக யூஸ் பண்ணிங்கனாலே சூப்பராக வந்துடும். பேன் கேக் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.